வெல்கம் டு HTV லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் ஃபேமஸான சிங்கர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர்னு சொல்லக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிபியோட முழு பெயர் ஸ்ரீபதி பண்டித ரத்யுலா பாலசுப்ரமணியன். எஸ்பிபி அவர்கள் ஆந்திரா ஸ்டேட்டில் உள்ள நெல்லூர் கோனேதம்பேட்டாங்கிற ஏரியாவில் ஒரு பாரம்பரிய தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்காரு. எஸ்பிபி கூட பிறந்தது 3 சகோதரர்கள், 5 சகோதரிகள். 3 சகோதரர்களில் 2வது மகனாக பிறந்திருக்காரு. ஹரிகதாவோட புகழ்பெற்ற விரிவுரையாளர் திரு SP சாம்பமூர்த்தி. இவர் தான் எஸ்பிபி அவர்களோட தந்தை. தாயார் பெயர் சகுந்தலம்மா. எஸ்பிபி அவர்களுடைய இளைய சகோதரி ஒருத்தவங்க SP ஷைலஜா. இவங்க டோலிவுட்ல முன்னாள் நடிகையாகவும் பாடகியாகவும் இருந்திருக்காங்க. எஸ்பிபி அவர்களுடைய மனைவி பெயர் சுபலேகா சுதாகர். இவங்க 2 பேருக்கும் எஸ்பிபி சரண் அவர்கள் மற்றும் பல்லவிங்கிற 2 பசங்க இருக்காங்க. பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறதுனா ரொம்பவும் பிடிக்குமாம். இந்த ஒரு பாட்டு பாடுற விஷயத்தையே அவர் ஒரு பொழுதுபோக்காகவும் வச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தோட ஆர்வம் இன்னும் அதிகமாக குறிப்பெழுத்துக்களையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவோட பேச்சை கேட்டு அவராகவே ஹார்மோனியம், புல்லாங்குழல் இந்த மாதிரி பல கருவிகளையுமே வாசிக்கிறதுக்கு கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பாலுவை ஒரு நல்ல இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது தான் அவருடைய அப்பாவோட கனவாகவும் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவரை அனந்தபூரில் உள்ள JNTUங்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண வைக்கிறாரு. ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே எஸ்பிபி அவர்களுக்கு டைஃபாய்டு காய்ச்சலும் வருது. அந்த காய்ச்சல் அதிகமான காரணத்தினால அந்த படிப்பை நிறுத்தும்படியாகவுமே ஆகுது. ஆனால் தன்னோட படிப்பை நிறுத்த முடியாத காரணத்தினால AMIயில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணுறதை தொடர்ந்து காலேஜில் வர எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லையுமே பாட்டு போட்டியில் கலந்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதையே தொடர்ந்து ஒரு வருஷம் முடிக்கிறதுக்குள்ளாரையே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நல்ல பாடகருங்கிற பெயரையுமே வாங்கிட்டாரு எஸ்பிபி அவர்கள். இவர் இங்கே மட்டும் பாடினா பத்தாது, சினிமாலையுமே பாடணும்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே ஆதரிச்சிருக்காங்க. இந்த ஆசையை தொடர்ந்து அவர் மெட்ராஸ்க்கு போக வேண்டிய நிலையும் ஏற்படுது. அங்கே ஒரு காம்படிஷனும் வைக்கிறாங்க. என்ன மாதிரினா, மெட்ராஸை சேர்ந்த தெலுங்கு கலாச்சார அமைப்பில் 1964வது வருஷத்தில் சிங்கர்ஸ்க்கான ஒரு இசை போட்டியுமே நடத்தப்பட்டிருக்கு. அதில் எஸ்பிபிங்கிற பாலு அவர்கள் முதல் பரிசையுமே வாங்குறாரு. இந்த முதல் பரிசு வாங்கின நிலைங்கிறது அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவுமே அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து அன்னைக்கு ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய SP கோதண்டபாணி மியூசிக் டைரக்டர் அவர்கள் சான்ஸ் கொடுக்க மென்மேலும் அவருக்கு வாய்ப்புகள்ங்கிறது குவிய ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். எஸ்பிபி அவர்களுடைய மியூசிக் குரூப்புங்கிறது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, எஸ்பிபி ஒரு முழு சினிமா பாடகராக மாறுவதற்கு முன்னாடி ஒரு இசைக்குழுவோட தலைவராக இருந்திருக்காரு. அந்த குரூப்ல ஹார்மோனியம் கலைஞராக அனிருத்தா இருந்திருக்காரு. அப்போதான் இளையராஜா அவர்கள் கிட்டார் கலைஞராக அந்த குழுவில் ஜாயின் பண்ணுறாரு. அடுத்ததாக எஸ்பிபி அவர்கள் தன்னோட தலைவருங்கிற பொறுப்பை தாண்டி அனிருத்தாவுக்கு அடுத்து ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு தன்னோட வழக்கமான வேலையில் பிஸியாக ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் பாஸ்கருங்கிறவர், அதாவது இளையராஜாவோட சகோதரர், இவர் தாள வாத்தியத்தோட பொறுப்பாளராகவுமே இருந்திருக்காரு. இளையராஜாவிற்கு அடுத்து அவருடைய சகோதரரான கங்கை அமரன் அவர்கள் கிட்டாரிஸ்டா மாறுறாரு. இந்த ஒரு குரூப் வெற்றியையும் தாண்டி பல வருடங்கள் இவங்களுடைய நட்பு தொடரவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு நட்பு எந்த அளவுக்கு வருதுன்னா, இவங்க 2 பேருமே, அதாவது இளையராஜா அவர்களும் சரி, எஸ்பிபி அவர்களும் சரி, வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நீளுது. எஸ்பிபி அவர்கள் பாடின முதல் பாடல்னு பார்த்தோன்னா, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 1966வது வருஷத்துல அவருடைய குருவான கோதண்டபாணி இசையமைத்த ஸ்ரீ 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 மரியாதா ராமண்ணாங்கிற திரைப்படத்தில் தன்னோட முதல் பாடலையுமே பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு பாடல் ஹிட்டாக அதை தொடர்ந்து பல மொழிகளையுமே அவருக்கு சான்ஸ் கிடைக்கிது. அந்த ஒரு சான்ஸ்க்காக பாலச்சந்தர் அவர்களையுமே மீட் பண்ண போகிறாரு. ஆனால் அந்த பாடல் ரெக்கார்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்கு லாங்குவேஜ் தெரியலன்னு. இவருக்கு லாங்குவேஜுங்கிறது ஒரு பெரிய பேரியராகவும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நீ லாங்குவேஜை எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேனோ அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் கற்றுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியும் செய்கிறாரு. அந்த மொழியையும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் யதார்த்தமாக பாலச்சந்தர் அவர்கள் எஸ்பிபி அவர்களை பார்க்குறாரு. ஒரு 2 வருடம் இருக்கும். அந்த டைமில் எப்படி இருக்கீங்கன்னு பாலச்சந்தர் கேட்குறாரு. அதில் ரொம்பவும் நல்லா தமிழையுமே பேசுகிறாரு. ஏன்பா உங்களை தமிழை கற்றுக்கிட்டு வந்து என்னை பார்க்க சொன்னேனே ஏன் வரலைன்னு சொல்லி கேட்குறாரு. நான் இன்னும் ப்ராப்பராக தமிழை கற்றுக்கல சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பேசுகிறது நல்ல தமிழாக தானே இருக்குது, பரவாயில்ல வாங்க, மேலும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து தமிழையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்களை கொடுத்து ஹிட்டாகவும் ஆரம்பிக்கிறாரு.
இதைத் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இது போல மலையாளம் உட்பட 5க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இந்திய மொழிகளில் நிறைய பாடியிருக்காரு. அவருடைய கெரியரில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. இவ்வளவு பாடியதற்கான கின்னஸ் சாதனைகளையுமே வாங்கியிருக்காரு எஸ்பிபி அவர்கள். உண்மையை சொல்லப்போனால் அவர் ரொம்பவும் திறமையான பாடகர்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாய்ஸை அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. குரல் வரம்பு, ஆழ்ந்த குரல், பாணி, நுட்பம், கட்டுப்பாடு இந்த மாதிரி பல விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவர்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாய்ஸ்க்காக எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டாராம். சூடாக சாப்பிட்றது, தேன் சாப்பிட்றது, சுடுதண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாராம். அதுவும் ப்ராப்பராக எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் கிடையாது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அப்பயே வாங்கி சாப்பிடுவாராம். ஐஸ்கிரீம், ஃபுட் எதுவாக இருந்தாலும் ரொம்பவும் கேஷுவலான மனிதர்னே சொல்லலாம். இதுலேயும் இந்திய இசையில் அவருடைய திறமைகள் பல வகையில் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர் பாட்டு பாடுறாருன்னா அந்த லாங்குவேஜ் தெரியலனாலும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பொருள்களையுமே புரிஞ்சு அதுக்கேற்ற ஃபீலிங்ஸையுமே கொடுத்து பாடுவாராம். இந்த ஒரு விதமும் இவரை பாராட்டும் விதமாகவும் இருந்திருக்கு. பிபி அவர்கள் இளம் வயதிலேயே இருக்கும் பொழுதே பல மொழி படங்களுக்கு பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் ரெக்கார்டிங் தியேட்டரில் 12 மணி நேரத்தில் 17 பாடல்களை கூட பாடுவது வழக்கமாம். இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதத்திலையுமே பாடியிருக்காரு. இன்னும் சில பேர் இவருடைய மொழி உச்சரிப்புங்கிறது ரொம்பவும் நல்லா இருப்பதாகவும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த ஒரு காரணமாகவே பல மொழிகளில் இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சிரஞ்சீவி, ரஜினிகாந்த் மூவிஸ்க்கு பெரும்பாலும் இன்ட்ரடக்ஷன் சாங்காக எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருப்பார். இன்னும் ஒரு படி மேலே போனோன்னா பாலசுப்ரமணியன் அவர்களுடைய குரல்ங்கிறது கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுமாம். இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கத்தினர் சொல்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் சினிமா துறையில் 30 வருஷத்துக்கு மேலாக பின்னணி பாடலை பாடி எல்லாத்தையுமே தன்னோட குரலால் கட்டி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு ஹிட்டான சாங்கை பாடினாலும் எஸ்பிபி அவர்கள் சோகமான பாடலை பாடுறதுலையுமே ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர். அதுலேயும் தமிழில் சொல்லணும்னா நானும் உண்டேன் உறவாய், நெஞ்சுக்குள்ளே, குயிலை பிடிச்ச சாங்கில் சில எவர்கிரீன் சோக பாடல்களையுமே பாடியிருக்காரு. இவ்வளவு சாங்ஸையும் தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸையுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. தெலுங்குல ETVங்கிற சேனலில் பாடுத தீயகான்ற ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து MAA அதாவது மா டிவியில் பாடலானி உந்தியையும்ங்கிற ப்ரோக்ராமையுமே நடத்தி கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து கன்னடத்தில் ஏடை தும்பி ஆடுவேனுங்கிற நிகழ்ச்சியையுமே நடத்தி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக ஜெயா டிவி தமிழில் வந்தோன்னா என்னோட பாட்டு பாடுங்கள் இந்த நிகழ்ச்சியையுமே தொகுத்து வழங்கி இருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். எஸ்பிபி அவர்களுடைய முக்கியமான சாதனைகள்னு பார்த்தோன்னா திரைப்பட பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் உட்பட எஸ்பிபி அவர்கள் 40 வருஷங்களில் 38,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்திய நாட்டோட பல்வேறு சவுண்ட் தியேட்டரில் இவருடைய வாய்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இவருடைய வரலாறுங்கிறது உலக சாதனையாகவே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கின்னஸ் புத்தகத்தில் நுழைய வேண்டியதாகவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 1981வது வருஷத்தில் காலையில் 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்குமே பெங்களூர் ஃபேமஸ் இசையமைப்பாளரான உபேந்திரகுமாருக்காக கன்னடத்தில் 21 பாடல்களை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சாதனை ரொம்பவும் முக்கியமான சாதனையாக கருதப்படுது. அடுத்ததாக ஒரே நாளில் தமிழில் 19 பாடல்களும் ஹிந்தியில் 16 பாடல்களையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இவர் பாடின பாடல்களில் இது மிகப்பெரிய சாதனையாகவும் கருதப்படுது. இந்த ஒரு சாதனைகள் மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்கள் பல திரைப்படங்கள் ஃபுல் மூவிலையுமே ஒரு கதாநாயகனாகவும் அப்படி இல்லைன்னா கேமியோ கேரக்டர்லையுமே நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பல மொழிகளில் அந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்டாகவும் இருந்திருக்காரு, ஜட்ஜாகவும் இருந்திருக்காரு. இவ்வளவு திறமைகளை தாண்டி எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் டப்பிங்லையுமே ரொம்பவும் ஃபேமஸாக இருந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சல்மான் கான், பாக்யராஜ், ஜெமினி கணேசன், நாகேஷ், ரகுவரன், கார்த்திக், வினோத்குமார், எஸ்பி இது போல் ரொம்பவும் ஃபேமஸான ஆக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா கமல்ஹாசன் அவர்களுடைய எல்லா தெலுங்கு திரைப்படங்களுக்குமே இவர் தான் டப்பிங் கொடுப்பாரு. தன்னோட வாழ்க்கையில் தன்னோட திறமையை மட்டுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறின முக்கியமான ஒருத்தரில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்பவும் முக்கியமானவர். ஒரு டைமில் உலக மக்களையே ஆட்டி படைச்ச கொரோனா எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களையுமே விட்டு வைக்கல. ஆகஸ்ட் 5, 2020 அப்போ சென்னையில் உள்ள MGM ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு கொரோனா காரணத்தினால. ஆனால் அந்த ஒரு இடத்துலையுமே குணமாகிறாரு எஸ்பிபி அவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட ஹெல்த் முன்னேறிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் ஒரு மிகப்பெரிய அடிப்படுது. திரும்பவும் அவருடைய உடல்நிலை மோசமாக செப்டம்பர் 25, 2020வது வருஷத்தில் மதியம் 1:04 அப்போ இந்திய மக்கள் எதிர்பார்க்காத நிலையில் எல்லாரையுமே விட்டு காலமாகிறாரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.
என்னதான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய குரலால என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாரு. உங்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய எந்த பாடல் பிடிக்கும்னு என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. சிறந்த ஆக்டர், சிறந்த சிங்கர், சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், சிறந்த மியூசிக் டைரக்டர், சிறந்த என்டர்டைனர், சிறந்த குடும்ப தலைவர், எல்லாத்துலயுமே சிறந்தவராக இருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.